தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருந்துச்சோ அதே போல புதிதாக அமைந்த தாவேக ஆட்சியிலும் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னைக்கு பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இதெல்லாம் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, சிஎம் சார் அவங்க சப்போர்ட்டர்ஸ் அப்புறம் தாவேக சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து நம்மளை கடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, வந்து இப்போ தான் கொஞ்ச நாள் தான், அது 10 நாள் கூட அவ்வளோ, அதுக்குள்ளே அதை செய்யலைன்றீங்க, பொறுமையாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. பொறுக்கிறங்க. மக்கள் நலத்திட்டங்கள்ல நிறையா சொல்லியிருக்காரு. 2500 ரூபா மாதம் ரேஷன் கார்டுக்கு, 6 சிலிண்டர், அப்புறம் படித்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபா பணம். இதெல்லாம் வந்து அவருக்கு எங்கேருந்து காசு வரணும், அதை எப்படி இது பண்ணணும், அதை எப்படிலாம் அப்ளை பண்ணணும், அதை பொறுத்து 1 வருடமோ 2 வருடமோ 3 வருடமோ கழிச்சு கூட கொடுக்கட்டும். எனக்கு அதை பற்றி எந்த ஒரு விமர்சனமும் கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு டைமிங், ஒரு கால அவகாசம் கொடுக்கணும், அது கரெக்ட், அப்படி தான் இருக்கணும். ஆனால் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து மிகவும் கவனமாக கருத்தில் கொண்டு மக்கள்கிட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை இது பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தாறுமாறாக போயிட்டுருக்கு. கண்டவெல்லாம் ரவுடி ஆகிட்டு இருக்கோம். நேற்றுக்கெல்லாம் நியூஸ் எடுத்து பார்க்குறேன், சிஎம் சார் அவர்கள் அமைச்சர் செங்கோட்டையனே சீட்டில் உட்கார வைத்தார், அமைச்சர் புஷ்யானந்தே அவருடைய இருக்கையில் அமர வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டு, இதுவா நியூஸு? நீங்கள் தமிழ்நாடு நடக்கிற பிரச்சனையை சிஎம் அவர்கள் பார்வைக்கு கொண்டுட்டு போகிறாங்களா இல்லையானே எனக்கு ஒன்றும் புரியல. நேற்றுக்கெல்லாம் பல பிரச்சனை, அதில் ஒரு 3 பிரச்சனை சொல்கிறேன் பாருங்களேன். கோவை மாவட்டம் இருகூர் பகுதியில் 3 சிறுவர்கள் மீன் பிடிக்க போயிருக்காங்க. சிறுவர்கள்னால் எத்தனை வயசு தெரியுமா? 13 வயசு. அவங்களுக்குள்ளே என்ன வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும்? அந்த வாக்குவாதத்தில் ஒரு சிறுவனை அடித்து, கல்லாலையும் அங்கேருந்த மதுப்பாட்டிலாலையும் அடித்து, அவன் இறந்ததுக்கப்புறம் அவனை இழுத்துக்கிட்டு தரைப்பாலத்துக்கு கீழே குழி நோண்டி புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 13 வயது சிறுவர்களுக்கு எங்கேருந்து அந்த துணிச்சல் வந்திருக்கும்? எனக்கு புரியவே இல்லை. அந்த நியூஸை பார்த்துட்டு இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கூல் ஆரம்பிச்சது இதுக்குன்னு தனியாக ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும், மாணவர்களின் தன்னொழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஆரம்பித்து இது வந்து மாணவர்களுக்கு இது பண்ணணும். ஆனால் வந்து இது என்ன நடக்கும்னே தெரியல. இப்படி பண்ணியிருக்காங்க கோவை மாவட்டம் இருகூர் பகுதியில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூரில். சார் அந்தியூர் தவிட்டுப்பாளையத்துலேருந்து வரேங்க சார். என் பொண்ணு வந்து 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறாளுங்க. ஃபோன் மூலிமா, இன்ஸ்டாகிராம் மூலிமா 4 மாதமாக பழகிங்க சார். அவனை விட்டு விலகணும்னு சொல்லி நினச்சிருக்காளுங்க. அவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னங்காட்டி சரின்னு அதுக்கு ஓகே சொல்லி கடைசியில் பாப்பா அவனுடைய நடவடிக்கை சரின்னு சொல்லி விலகணும்னு சொல்லி நினச்சிருக்காளுங்க. ஆனால் விலக முடியலைங்க சார். அவன் கெட்ட வார்த்தையாக பேசுனதும் இல்லாமல் எங்களையே வெட்டிடுவேன்னு சொன்னங்காட்டி எங்கள் புள்ள பயந்துட்டு அதே மாதிரி ஃபோட்டோ வந்து வேறு விதமாக அனுப்பிச்சி விட்ருவாங்கன்னு சொல்லி மிரட்டல் விடங்காட்டி எங்கள் பாப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாளுங்க சார். தூக்கில் தொங்கிட்டாளுங்க சார். 16 வயசு பொண்ணு சார். 10th 406 மார்க் எடுத்தாளுங்க சார். எங்கள் புள்ள நல்லா படிக்கிற பிள்ளைங்க சார். இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. என் படிக்கும் மாணவி இன்ஸ்டாகிராமில் ஒருத்தனோட பழக்கம், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தோன்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் அப்பா அம்மா உறவினர்கள் அவங்க சொல்கிறாங்க, அவன் விழுப்புரம் மாவட்டமா, இந்த பெண்ணுக்கும் அவனுக்கு ஏதோ இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டது, பேசிகிட்டு இருந்திருக்காங்க, காதலிக்குன்னு சொல்லியிருக்காங்க, பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் உன்னுடைய கேரக்டர் பிடிக்கல, நீ சரியில்லை, உன்னை விட்டு விளைகிறதா அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்ணை வந்து மிரட்டியிருக்கான். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டியிருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நான் தப்பாக எடிட் பண்ணி எல்லாம் வெளியில் போட்டோன்னு மிரட்டியிருக்கான். அந்த பொண்ணு இதெல்லாம் கேட்டு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிடுச்சு. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மிக கடுமையான தண்டனைகள் வேணும். நம்ம சேலம் சங்ககிரி மாவட்டத்தில் ஒரு 9ஆம் வகுப்பு மாணவி எலெக்ஷனுக்கு முன்னாடி நிதானதை நம்ம பார்த்தோம். அப்பீலேருந்தே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு மிக கடுமையான தண்டனைகள் வேணும். இதுபோல் அந்த பெண்களை மிரட்டி, பெண்களை வந்து இதுக்கு அது ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறோம்லாம் வந்து விடவே கூடாது. கண்டிப்பாக மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம், அதில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு மறுத்த காதலியை கல்லால் மூஞ்சி அடிக்கிறான். அந்த வீடியோ எடுத்துருக்காங்க. அந்த வீடியோவில் சவுண்டு பதிவே இருக்குது. அந்த மூஞ்சி மேலே கல் எடுத்து அடிக்கிற அந்த சவுண்டு நச்சுன்னு அடிக்கிறான். அது இன்னும் அது ஒரு முக்கியமான இடம் போல இருக்குது. அதாவது நிறைய பேர் கூடி கலைகிற இடம் போல இருக்குது. அங்கேயும் அவ்வளோ தைரியமாக செய்கிறாங்க. என்னடா பண்ணோம்? என்ன மயிறு அவனுக்கு தண்டனை கொடுக்க போகுது இந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து சிஎம் சார் அவருடைய கவனத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்களா,
இல்லை இதை வெளியவே வச்சு மூடி மறைக்கிறாங்களா? சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டார். அது இன்னும் எப்படியெல்லாம் அது வந்து மேம்படுத்தி நம்ம பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்ய போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எவ்வளோ நாள் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இதை சொன்னோம்னா நம்ம வந்து உடனே எல்லாம் வந்து சொல்கிறீங்க, ஏங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் எல்லாம் இறந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நீங்கள் ஆட்சி அமைச்சு எத்தனை நாள் ஆகுது? 24 கொலைகள் நடந்திருக்கிறதாக ஒரு நியூஸ் சொல்லுது. 24 கொலைகள், அதில் 12 கொலைகள் மதுவும் மற்ற போதைகளாலும் நடந்ததாக சொல்கிறாங்க. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கட்டுக்குள்ளே வச்சிருக்கணும், அப்போ தான் உங்கள் ஆட்சி நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து யோசிப்பாங்க. மக்கள் வந்து எப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பரபரப்பாக இருந்தாங்களோ அதே போல் பரபரப்பாக தான் இன்னும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எனக்கு என்னங்க மிக கடுமையான தண்டனைகள் கொடுத்தா வேணால் இதுக்கான அந்த சட்டம் ஒழுங்கை வந்து கட்டுக்குள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.